ஹலோ கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்ராட் போயிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவரு அது பண்ணாம அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதே கம்பெனிக்கு டைரக்டரா திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்திருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக்ல இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து நீ என்னை பிரேக்கப் பண்றது வந்து உன்னோட இஷ்டம், ஆனா நான் உன்னை லவ் பண்றது என்னோட இஷ்டம், அதை உன்னால தடுக்கவே முடியாது, உன் ஃபீலிங்ஸோட நான் விளையாட போறேன், நான் இன்னமும் அதிகமா உன்னை லவ் பண்ண போறேன் அப்படின்னு சேலஞ்ச் எல்லாம் விட்டுருப்பாரு. ஸோ அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ் பாய் அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லிட்டு 3 பேர்கிட்டையும் நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காரு. இனிமேல் நான் தான் இந்த கம்பெனிக்கு வந்து ஏஎல் குரூப்போட டைரக்டரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஆஃபீஸ் பாய் இருக்காருல்ல, ஸோ இவர் வந்து ஜோவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ சாரி சார் இல்ல ஏஎல் டைரக்டர் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒன்றும் இல்லை, உங்களை அப்படி கூப்பிட்டே பழகிட்டேன்ல வாடா போடான்னு, ஸோ அதனால ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கு, கொஞ்ச நாள்ல சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை எப்பயுமே உங்கள ஒரு மாதிரியே பாருங்க, அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இப்போ உங்களுக்காக நான் டீலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டீ எடுத்து கொடுக்கும்போது சார் உங்களுக்கு சுடுன்னு சொல்லி 2 கப்பு தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் அப்படியே பார்த்து ஐயோ நம்ம எப்படிலாம் திட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாரு. இப்ப சரி ஓகே நீங்க உங்க ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஆஃபீஸ் நான் எங்க போவேன், இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கேயா, இந்த இடத்துலலாம் யாராவது டைரக்டரோட ஆஃபீஸ் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபீஸ் பாய் கேட்கும்போது இதோ அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிமோட்டை பிரஸ் பண்ணுவாரு. பிரஸ் பண்ணா உள்ள ஒரு பெரிய ஆஃபீஸே வச்சிருக்காரு. இப்ப அதை பார்த்தோன்னே இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள நம்ம ஹீரோ போய் உட்காந்து ரிமோட்ல அமுத்தி அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. இப்ப 2 பேரும் அப்படியே திணறாங்க. ஐயோ நம்ம ஒரு ஆகாவலி டீம், நமக்கு முன்னாடி இந்த டைரக்டர் உட்காந்துருக்காரு, கண்டிப்பா யாரோ ஒருத்தரை வாட்ச் பண்ணதான் உட்கார்றாரு, யார் இங்க அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்பும்போது இந்த ஆஃபீஸ் கேள் வந்து இந்த ஆஃபீஸ் பாய் பக்கம் தான் திரும்புவாங்க. நீ தான் போய் கீழ் ஃப்ளோர்ல போய் அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, காஃபி சூடா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒர்க்கரா இருக்கும்போது அவரை போட்டு டார்ச்சர் பண்ண, உன்னைய பழி வாங்குறதுக்காக உன்னைய டார்ச்சர் பண்றதுக்காக தான் இங்கேயே ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு இந்த லேடி சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ அது வேற இருக்கா, அப்ப அவ்வளவுதானா, என்னை வேலையை விட்டு தூக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபீஸ் பையன் புலம்பிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் இப்ப வேகமா உள்ள போறாங்க. ஹலோ டீம் லீடர் எங்க போறீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாட்டி உள்ள போயிடுறாங்க. இப்ப உள்ள போயிட்டு எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னை நீ சேஸ் பண்ணி என்ன பண்ண போற, உன்னை நான் பிரேக்கப் பண்ணா நீ அப்ராட் போவேன்னு சொல்லி தானே உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சொன்னாங்க, ஆனா நான் எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது நம்ம ஏஎல் குரூப் இருக்குல்ல அது வந்து 2வது இடத்துல இருக்குல்ல, இன்னும் 2 வருஷத்துல அதை வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு நான் எங்க அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். சோ அப்படி என்னால கொண்டு வர முடியலன்னா நான் அப்ராட் போறேன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா அதை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது இன்னும் 2 வருஷத்துலயா, 2 வருஷத்துல நீ ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு வர போறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா அது என்னால கண்டிப்பா முடியும், 2 மாசத்துல நீ என்னைய பிரேக்கப் பண்றதுக்கு எங்க அம்மாட்ட சேலஞ்ச் பண்ணும்போது எனக்கு 2 வருஷம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியா இருப்பாங்க. உன் கண்ணம் பாரு எவ்வளவு சாஃப்டா இருக்கு, எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இப்ப அங்க இருக்கிற ரிமோட் மேல தெரியாம உட்காந்துருவாரு. அது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆயிருது. இப்ப வெளியே இருக்கிற இந்த ஆபீஸ் கேளும் ஆபீஸ் பாயும் பாத்துறாங்க, அதை இவங்க பாத்துறாங்க. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ரிமோட் எடுத்து ஸ்கிரீனை லாக் பண்ணிடுறாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற ஐயோ எல்லாமே போச்சு முடிஞ்சு, இப்ப என்னோட டீம்மேட்ஸ் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது, அவங்க வேற பாத்துட்டாங்க, அவ்வளவுதான் எல்லாருக்குமே லீக் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பதட்டத்துல இருக்கும்போது இப்ப அவங்களும் அங்க வந்துடுறாங்க. நீங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஆமா அவர் எப்படி அப்படி பண்ணலாம், ஏதோ உங்க கண்ணத்தை பிடிச்சி ஏதோ சின்ன பப்பிய கொஞ்சற மாதிரி ஒரு நாய்க்குட்டியை கொஞ்சற மாதிரி உங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், எங்களோட டீம் லீடரை அவர் எப்படி டைரக்டரா இருந்தா தொட முடியுமா, அதெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டீம் பாயும் பேசிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல இதுக்கு நம்ம சாதகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துறாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த ஆபீஸ் கேள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்டே ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன்னா நான் ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன், அப்ப அங்க ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்க போலான்னு சொல்லும்போது யாரோ வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம டைரக்டர் தான். அவர் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்த உடனே கூடவே காம்போல இன்னொரு ட்ரிங்க்ஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது, இது ஃப்ரீ தான் இதையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனாரு. சோ அப்பயே அவருக்கு காசுங்கிறதே ஒண்ணு பெரிய விஷயமாவே இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வேலை செய்யறவங்களுக்கு வெட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யூஸ்வலா எல்லாருமே வெட்டிங்க்கு எவ்வளவு கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நானும் ஒரு 5 அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ஓன் கொடுப்பாருன்னு பார்த்தா 5 லட்சம் ஓன் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்பயே நான் ஷாக் ஆனேன், இவர் ஒரு பணக்காரனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஏஎல் குரூப்ஸோட சேர்மனோட பையனா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபீஸ்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபீஸ் பாயோட பர்ஸ் எடுத்து பார்த்தா வெறும் 300 ஓன் தான் வச்சிருப்பாரு. இங்க பாரு பிச்சை காசு 300 ஓன் வச்சுக்கிட்டு இவெல்லாம் இவ்வளவு பெரிய ஆபீஸுக்கு வேலைக்கு வரான் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தும் போது ஹே நீ எதுக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, அமைதியாரு, எனக்கு பேங்க்ல எல்லாம் நிறைய பணம் இருக்கு, பர்ஸ்ல நான் கம்மியா தான் கேரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க டீம்மேட் கிட்ட இந்த கம்பெனியோட டைரக்டர் ஆயிட்டன்ல உங்க எல்லாத்துக்குமே ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன், வாங்க ஹோட்டல் போலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் செம்ம குஷியா இருப்பாங்க, பிடிச்சி நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹோட்டல்ல உட்காந்து செம்மையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சரக்குலாம் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் பார்ட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரையும் கேப்ல
மாத்தி விட்டா இந்த ஆபீஸ் பாய் வந்து இந்த டோர் வழியா கேபுக்குள்ள ஏறியா அப்படியே அந்த டோர் வழியா கார்ல இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட உங்களை நான் தப்பா பேசியிருக்கேன், நீங்க எனக்கு கீழே வேலை செய்யும் போது உங்களை போட்டு நான் திட்டி இருக்கேன், ஆனா அதெல்லாம் மனசுல வச்சு என்னைய ஆபீஸ் விட்டு வெளியே போகணும் மட்டும் சொல்லிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன், நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக என்னை ஃபாலோ பண்றீங்க டைரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை டீம் லீடர், நான் வந்து ஆஃபீஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் தான் ஆஃபீஸுக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு சரி நான் போறேன் முன்னாடி அப்படின்னு நம்ம ஹீரோ போவாரு. இப்போ ஹீரோவுக்கு முன்னாடி நம்ம போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஆஃபீஸ்ல வந்து 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ள உட்காந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து இந்த ஆபீஸோட சேர்மன் பையங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஹீரோயின் வெறுக்கிறாங்க. மத்தபடி நம்ம ஹீரோவை ரொம்பவே சின்சியரா தான் இவங்களும் லவ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவரோட மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே அங்க இருந்து பிரிண்ட் போட்டு வர்றாரு. அது பாத்தீங்கன்னா இங்க வெளியே வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அந்த டிராஷ் மிஷின் இருக்கும்ல, பேப்பர்லாம் கட் பண்ணி போடுவோம்ல, அதுல போட்டு நொறுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவர் அப்படியே ஆக்ஷன்லாம் கொடுக்குறாரு, என்னோட இதயமே நொறுங்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்த நாளும் வாங்க சாப்பிட போலான்னு சொல்லி மொத்தமா கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் சாப்பிட எல்லாருமே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பில் கவுண்டர் கிட்ட வந்து கேண்டி எடுக்கலான்னு கையை உள்ள விடும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிருவாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது வந்து ஆபீஸ், என் கையை விடு, இப்படிலாம் கையை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ போய் லிஃப்ட்ல ஏறிட்டு லிஃப்டோட டோரை க்ளோஸ் பண்ணும்போது டக்குனு நம்ம ஹீரோ அவங்களோட காலை வச்சு அப்படியே தடுத்து நிறுத்திடுவாரு. காலில் செம்மையா அடிபட்டுரும். வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்தும்போது நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் கால் உனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அங்க இருந்து அப்படியே கீழே வேகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் நில்லு, இது வரைக்கும் நம்ம லவ் பண்ணும்போது 27 டைம் நான் உனக்கு வந்து டின்னருக்கு பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது 27 டைமா, எப்படி நீ இதெல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, போன்ல பில் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ட எல்லா டைமும் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், ஏன் நான் மட்டும் பே பண்ணணும், நீ தானே லவ் பண்ண, ஏன் நீ பே பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ பணக்கார வீட்டு பையன் தானே, நீ பே பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி ஓகே, நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், அது என்ன ஆஃபர் அப்படின்னா நீ என்னை வந்து டேட் பண்ண அப்படின்னா உனக்கு பணமும் கிடைக்கும் பிளஸ் நானும் கிடைப்பேன், சோ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், இதை நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆஃபர் எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்னை நீ இனிமேல் ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஒரு டாக்ஸி வர சொல்லி அங்க இருந்து ஏறி போயிடுறாங்க. இவரும் என்னடா இவ நம்ம எவ்வளவு பேசினாலுமே இவ கொஞ்சம் கூட இறங்கியே வரமாட்டாளே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அதே சோகத்தெல்லாம் கொண்டு வந்து அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல அவங்க அண்ணனும் ஏன்டா உங்களுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கா, நீ எப்பயுமே அம்மாவோட பேச்சை தட்டுனதே கிடையாது, அம்மா உன்னைய அப்ராட் போஸ் அப்படின்னு சொல்லும்போது நீ சரி போறமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ வந்து அம்மாவை எதிர்த்து பேசிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமா இது என்னோட லைஃப், என்னோட காதல், நான் எதிர்த்து பேசிதானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணன் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு ரோபோ இருக்கும்ல, சோ அதை விட்டு இருக்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி மாட்டிக்கிச்சு. இப்ப அதை எடுத்து விடுறதுக்காக ஹே நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் நல்லா போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ கிட்ட போய் இவர் பேசிட்டு இருக்காரு அந்த மிஷின் கிட்ட. அப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு இவரு டவுசர் போட்டுதான் இவ்வளவு நேரம் நின்று இருந்திருக்காரு. டே அண்ணா என்னடா இது கோலம், அப்ப இவ்வளவு நேரம் இதை போட்டு தான் பேசிட்டு இருந்தியா, ஏன்டா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டே இது நம்ம வீடுடா, நம்ம வீட்டுல நம்ம எப்பயுமே ஃப்ரீயா தான் இருக்கணும், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம்டா, யாருமே கேட்க மாட்டாங்கடா, வெளியே இருக்கும்போது இல்லைன்னா ஆஃபீஸ்ல இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும், அப்பதான் நம்ம மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ என்னமோ பண்ணி தொலை, நீ எப்படியோ அப்படின்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே போகும்போது டக்குன்னு இவர் பேண்ட் எல்லாம் போட்டு இவர் வேகமா போறாரு. போயிட்டு டே நான் வீட்டுல ஒரு சினிமா தியேட்டர் செட்டப் ஒன்று பண்ணிருக்கேன், அதுலதான் படம்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ ஆமா இல்ல உனக்கு தான் படம்லாம் பிடிக்காது இல்ல, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு படம் பிடிக்காதுதான் ஆனா இப்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளை நான் லவ் பண்ணும்போது நானும் அவளும் படத்துக்கெல்லாம் போயிருக்கோம், அதுவும் மட்டும் இல்லாம அவளுக்கு ஹாரர் படம்னா ரொம்ப பிடிக்கும், இப்ப அதுவும் என்னோட ஃபேவரட்டே ஆயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இந்த அங்கிள் என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு வழி இருக்குமா, நீ அவனை பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னா போயிட்டு உங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடு, உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அவங்கள வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட போய் பேச சொல்லு, கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் இடையில அவங்களே பிரிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் கம்முன்னு இருங்க, அவளுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே சாரிமா அப்படின்னு அந்த அங்கிளும் சொல்றாரு. இப்ப இவங்களும் அப்படியே அங்க இருந்து ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு கையில பீர் பாட்டில் எடுத்துட்டு அப்படியே கவர்ல தனியா நடந்து போய்கிட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட சின்ன வயசு மெமரிலாம் ஞாபகம் வந்தது. சின்ன வயசுல நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து குடிகாரரா இருப்பாரு, குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயினையும் அவங்க தம்பியும் போட்டு அடிக்கிற ஒருத்தரா இருப்பாரு. அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் சொன்னா போட்டு அடின்னு அடிச்சு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரு. இவங்களும் ரோட்ல அப்படியே அழுதுகிட்டே வாங்கிட்டு வருவாங்க. அது எல்லாம் இவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. இப்ப இந்த பொண்ணு தனியா போயிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து குடும்பம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல பரவாயில்லம்மா இது வெயிட் இல்ல நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுவா. இல்லம்மா இதெல்லாம் உன் கையில இருக்கிறத பார்த்தா அம்மாவா இருந்துகிட்டு என்னைய எல்லாருமே தப்பா பேசுவாங்க, அது என்கிட்ட
குடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வாங்கிட்டு போறாங்க. இப்ப அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வராங்க. செம்மையா கோல்டு பிடிச்சிருக்கும் போல. தம்பியும் கேக்குறான், என்ன கோல்டு பிடிச்சிருக்கா, எவ்வளவு நாள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஒரு 2 நாளா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உனக்கு ஏதாவது சூப் கீது பண்ணி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து ஸ்கூல்ல போயிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்டோட. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல இருக்கிற இன்னும் 2-3 பேர் ரவுடி மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கலாம் அங்க இருக்கிற ஒரு அப்பாவி பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இவங்க 2 பேர் பாக்குறாங்க. இப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினோட தம்பி கிட்ட இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்டா, அந்த பையன் பாவம்டா, பாடுற எப்படி போட்டு அடிச்சு பணம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லும் போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரனும் அங்க இருந்து அப்படியே நழுவுறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஆபீஸ் வந்து லிப்ட்ல ஏறாங்க. பார்த்தா லிப்டுக்குள்ள நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் இருக்காரு. இப்ப அவரை பார்த்துட்டு அப்படியே பேசாம நின்னுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பத்தி அவங்க அண்ணன் அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது டக்குனு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஸோ அவனை பத்தி நம்ம ஆபீஸ்ல பேச வேணாமே, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த அண்ணனும் கேட்கும்போது ஆமா நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அது மட்டும் வாய்ப்பே கிடையாது, உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயம் அடையறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுக்கு பிடிச்சவங்களை அவன் விட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நானும் சின்ன வயசுல நிறைய டைம் அவனுக்கு பிடிச்ச பொருளை நான் எடுக்க ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா அதை அவன் கரெக்டா எடுத்துருவான். சோ அவனை நீ பிரேக்கப் பண்ணி வச்சு உன்னை நீ மறக்க வைக்கிறது எல்லாமே ரொம்பவே கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணனும் எல்லாத்தையுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிக்கும்னு சொல்லி அவனுக்கு பிடிக்காத படமெல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். உனக்காக ஹாரர் படம்னா என்னோட ஃபேவரட்னு வேற சொல்றான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இப்ப வந்து இவங்க அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தியேட்டருக்குலாம் வந்திருப்பாரு. ஸோ ஒரு இடமா நம்ம டேட் போயிருக்கோம், ஆனா அவனுக்கு படம் பார்க்கறதே பிடிக்காது. அப்படிங்கிறப்போ அது ரொம்பவும் பிடிச்ச மாதிரி என் கூட அவன் எதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஆபீஸ்ல வந்து அப்படியே தும்மிக்கிட்டே இருக்காங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உள்ள உட்காந்து ஆபீஸ்ல அவரோட கேபின்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு நைட்டு மெடிசனு மருந்து ஃபுட்டு எல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்க எதுக்காக கொடுக்குறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே நீ என்னைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா பார்க்காத, கூட வேலை செய்யற ஒருத்தன் உனக்கு ஹெல்ப் பண்றதா நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப பார்க்கிங்ல இருக்கிற கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து காரை நீ டிரைவ் பண்ணாத நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு கார் கிட்ட போகும்போது இங்க பாருங்க சொன்னா உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட்டுன்னு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஐயோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கி கொண்டு போயிட்டு அந்த ஆபீஸ்லயே விஐபி எல்லாம் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல படுக்க வச்சு குளுக்கோஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் லைட்டா கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் விஐபி ரூம்ல நான் எதுக்கு இருக்கேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இந்த ஆபீஸோட டைரக்டர் நான் சொல்றேன், நீ இங்க இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப டயர்டா இருக்க, உனக்கு கோல்டு வேற இருக்கு, நீ வேணா நாளைக்கு வீக் ஆஃப் எடுத்துக்க அப்படின்னு சொல்லும் போது என்னது ஆஃப் எடுத்துக்கிறதா, சோ இதுலயே நீங்க யாரு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க வந்து இந்த ஆபீஸோட சேர்மன் பையன், நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் வேலை செய்யலாம், செய்யாம போலாம், லீவு போடலாம், போடாம இருக்கலாம், ஆனா நாங்க வந்து ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும், சோ இதுலயே உங்களோட தரம் என்னோட தரம் தெரிஞ்சிருச்சு, அதனால நம்ம எல்லாம் சேரவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, நானா ரொம்ப சகஜமா தான் பழகுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, உனக்கு படம் பார்க்கறதே பிடிக்காதுன்னு உங்க அண்ணன் சொன்னாரு, ஆனா எதுக்காக என் கூட வந்து படம்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு படம் பார்க்க தானே பிடிக்கல, ஆனா உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ படம் பார்க்கும்போது அழுவ சிரிப்ப, சோ அப்ப நான் உன்னை மட்டும்தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன், எனக்கு உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய ஃபுட்டு பிடிக்காது, ஆனா என்னோட டேட் வரும்போது உனக்கு பிடிக்காத ஃபுட்டெல்லாம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன், நீயும் விருப்பமே இல்லாம எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ சாப்பிட்டுருக்க, இதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ஓகே 27 டைம் நீ வந்து ஹோட்டலுக்கு போய் பே பண்ணிருக்கேன்னு நீ சொன்னல, அதே 27 டைம் நம்ம திரும்பவும் போய் ஹோட்டல்ல சாப்பிடுவோம், ஆனா இந்த தாட்டி உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடு, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் அப்ப என்னோட நீ டேட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லும் போது ஆமா இது வந்து ஒரு ஃபுட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹோட்டலா சாப்பிட போறாங்க. இப்போ தினமும் ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பக்கமும் ஜாலியா போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் போட்டோ எடுத்து யாரோ நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்களே, சோ அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்க அந்த போட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்துடுறாரு. என்னம்மா தம்பியை வேவு போக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த புள்ளைகிட்ட பணத்தை கொடுத்து அவனை பிரேக்கப் பண்ண சொன்னேன், ஆனா இன்னும் அந்த புள்ள பண்ணவே இல்லை, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்காக அப்செட்டா இருக்கீங்க, அந்த பொண்ணெல்லாம் பிரேக்கப் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கா, ஆனா இவன் தான் ஏத்துக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணனும் சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா எதுக்காக தம்பிக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுல இவ்வளோ ஒரு நீங்களும் அப்பாவும் தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணீங்க, ஏதாவது சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சரி சாரி அப்பாவை பத்தி பேசினதுக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்க அம்மாவை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து நேரா இந்த ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அங்க போயிட்டு 98ல வந்த அந்த ஒயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அந்த மாடல் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது அதே
எப்படி காலி ஆகும், கரெக்டா அந்த பிராண்ட் மட்டும் இன்னைக்கு எப்படி காலி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் எல்லாமே உங்க ஒய்ஃப்னால தான், அவங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க, ஸோ அதனால எல்லாருமே அந்த பிராண்ட் தான் வேணும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவரு இன்ஸ்டாகிராம் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அவங்க அந்த போட்டோ போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, நம்ம ஒய்ஃப் ரொம்ப பாப்புலரா தான் இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவரோட ஒயின் கலெக்ஷன்ல இவர் கேட்ட அதே பிராண்ட் இருக்கு. இந்த ஒயின் நம்ம வாங்கி வைக்கவே இல்லையே, யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப வெளியே யாரோ காரை விட்டு இறங்கி வராங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபுல்லா குடிச்சிட்டு அப்படியே போதையில ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப போதையா இருக்க, உன்னோட செக்ரட்டரி வர சொல்லிட்டு நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே, நீ வர சொல்லி கிளம்பு, நானும் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகும்போது டக்குனு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி பக்கத்துல இழுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஹே விடு விடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிஜமாலுமே என்னை உனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப சைலண்ட் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு அப்படியே சந்தோஷத்தோட சேர்த்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக அப்படியே பக்கத்துல வராரு. அவங்களும் அப்படியே பக்கத்துல வராங்க. ஸோ இந்த இடத்துலயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.